வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி தொடர்பாக பாஜக தேர்தல் கூட்டணி ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்படுகிறது? பல்வேறு கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அது தொடர்பாக ஏதாவது முடிவு எட்டப்படுமா? பாஜக தரப்பில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக தொகுதி பங்கீடு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் புதிய கட்சிகளை இணைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் தொடங்கி இருப்பதாக பார்க்கப்படுகிறது. நேற்று இரவு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியிடம் பாஜக தரப்பில் பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பாஜக தரப்பில் டிடிவி தினகரன் தரப்பிடமும் பேசப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் புதிய கட்சிகளையும் பாஜக கூட்டணியில் இணைப்பதற்காகவும், ஏன்னா 15ஆம் தேதி பிரதமர் வரக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளையும் பிரதமர் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காகவும் இந்த பாஜக ஒருங்கிணைப்பு குழுவானது தற்போது இந்த ஆலோசனையை ஸ்ரீநகரில் உள்ள கமலாலயத்தில் நடந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் மற்றும் வி.கே. சிங் உள்ளிட்டோர் இதுல பங்கேற்றிருக்கிறாங்க. பாஜகவின் இந்த முக்கிய தலைவர்கள் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. இந்த கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்வது, பிரதமர் வருகையை எப்படி சிறப்பாக ஏற்பாடு செய்வது, அது மட்டும் இல்லாமல் வேட்பாளர் தேர்வை எப்படி செய்வது என்பது தொடர்பான அனைத்து விவாதங்களும் இதில் காலையிலிருந்து நடந்து வருகிறது. தொடர்ந்து இந்த கூட்டமானது மதியமும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை ஒரு முக்கிய கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையிலும் அவர்கள் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ரகுவரன், விரிவான விவரங்களுக்கு. நியூஸ் 8 தமிழ்நாடு முன்னெடுத்துள்ள என் வாக்கு என் உரிமை விழிப்புணர்வு வாகன பிரச்சாரம் வாக்குப்பதிவு சதவீதத்தை உயர்த்தும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். என் வாக்கு என் உரிமை அப்படிங்கிற முதல் தலைமுறை வாக்குகளை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நியூஸ் 8 சார்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல மாநில தலைமை தேர்தல் அதிகாரி நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, நீங்களும் பல சிறப்பு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறீங்க. எப்படி இருக்கு சார் இந்த முக்கியமான தருணம்? இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு பாராட்டுக்குரிய ஒரு நியூ இனிஷியேட்டிவ். நம்ம இதில் நீங்கள் 40 பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சிக்கு அங்கே இருக்கிற இது கல்லூரிகள் அங்கே எல்லாம் போயிட்டு விழிப்புணர்வு எல்லாம் பண்ண போகிறீங்க. ஸோ ஐ திங்க் த மெசேஜ் வில் கோ வெரி லாங். ஸோ மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ. சார், ஒவ்வொரு தேர்தலும் 30% மேலே வாக்குகள் இல்லை அப்படின்றத இந்த விழிப்புணர்வு மாற்றும் நம்புறீங்களா? எஸ், இது மாதிரி நம்ம இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றம் வரும். இப்போ நீங்கள் பார்த்தா நேஷனல் லெவலில் நமக்கு 67% ஓட்டிங் இருந்தால் கூட தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் 73% நமக்கு ஓட்டிங் இருக்கிறது. நம்ம 100% ஓட்டிங் வரணும், அதை எதிர்பார்க்குறோம். ஸோ வில் ட்ரை டு அச்சீவ் திஸ். குறிப்பாக தமிழ்நாடு இந்த தேர்தலுக்கு எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறது? முழுமையான பணிகள் நிறைவு பெற்றிருக்கா? நம்ம எலெக்ஷன் கமிஷன் என்னென்ன உத்தரவு கொடுத்துருப்பாங்களோ அது மாதிரி ஃபுல்லாக நாங்கள் தயார் நிலையில் தான் இருக்கிறோம். இனிமேல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிற்பாடு ஒரு சில ஸ்டாச்சுட்டரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நம்ம ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எப்பவுமே என்னென்னா இந்த விழிப்புணர்வு எல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் தான். தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம்.